ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஸ்பெஷலான கருவாட்டு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கருவாட்டு குழம்பு நார்மலாக நம்ம செய்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு செம்ம வேறு லெவலில் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இது வீக்லி ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ண விட மாட்டீங்க. ஏன்னா அது லாஸ்ட்டில் நம்ம இந்த கருவாட்டு குழம்பு முடிக்கும்போது ஃபைனலாக ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்னங்க ஃபைனல் டச்சுன்னு கேட்பீங்க. அது ஒன்றும் இல்லைங்க. நம்ம முட்டை நார்மலாக சாப்பிட்ற முட்டையை கருவாட்டு குழம்புல உடச்சி ஊற்றி பாருங்களேன். கருவாட்டு குழம்பு டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு பல மடங்கு ஆகும். யாருக்கு தான் கருவாட்டு குழம்பு பிடிக்காது? அதுலேயும் முட்டையை ஊற்றி பாருங்கள், டேஸ்ட்டு நாக்கு தாண்டவம் ஆடும். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த முறை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வீட்டில் அடிக்கடி செய்ய சொல்லி உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. ஃபைனல் டச் முட்டையை சேர்த்த பிறகு இப்படி தாங்க மின்னும் தலைன்னு குழம்பு மின்னுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி குழம்பு டெக்ஸ்டரை பார்த்ததுமே கருவாடு சாப்பிடாதவங்க கூட இந்த குழம்பு கொஞ்சோடு கொடுங்களேன்னு சொல்லி அந்த அளவுக்கு ஊற்றி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த கருவாட்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு டக்குன்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அந்த எண்ணெய் சூடானது கடுகு சேர்த்துக்கோங்க. அப்புறமா சின்ன வெங்காயமும் பூண்டு, இதில் மெயினாக இதுவும் ஒரு ஸ்பெஷல். பூண்டு மேக்ஸிமம் சில பேர் தேங்காயோடு அரைச்சிடுவாங்க. பட் நான் இந்த மாதிரி தட்டி, அதாவது வெங்காயத்தோட சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாலும் சரி தான், இல்லை வெங்காயத்தோட அந்த பூண்டை தட்டி சேர்த்துக்கிட்டாலும் செம்ம ஃப்ளேவர் ரொம்ப செம்மையாக இருக்கும். அது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம ஒரு மசாலா கலவை அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தேங்காய், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு அது கூடவே மிளகு, முழு மிளகு இருந்தால் நீங்கள் 1 டீஸ்பூன் இல்லை 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறமா சீரகம் ஒரு 3/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறமா கருவாட்டு குழம்புக்கு புளி ரொம்ப ரொம்ப முக்கியம். புளியை நீங்கள் கரைச்சி எடுத்துக்கிட்டாலும் சரி தான். பட் நான் எப்போதுமே மிக்ஸி ஜாரில் அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அரைச்சி எடுத்துருவேன். உங்களுடைய விருப்பம் தான். இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு மாறினதுமே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், அப்புறமா இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா மல்லித்தூள், மிளகாத்தூள், கூடவே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இதெல்லாம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக பரட்டிட்டு இதில் நம்ம அரைச்சி கழுவி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா நீங்கள் கருவாட்டு குழம்புக்கு என்னென்ன காய் சேர்ப்பீங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்குறது முருங்கைக்காய், வாழைக்காய், கத்திரிக்காய், இந்த 3 சேர்த்துருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதெல்லாம் எண்ணெயில் போட்டு வதக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. கருவாட்டு குழம்பு பொறுத்த வரைக்கும் எண்ணெயிலலாம் போட்டு வதக்கணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி போட்டால் தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக எடுத்து கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஃபைனலாக கருவாடெலாம் சேர்த்துக்கும் போது உப்பு தன்மை அதிகமாகும். அதுக்காக நீங்கள் இப்போ கொஞ்சமாக சேர்த்துட்டு ஃபைனலாக கூட டேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம். இப்போ கருவாடெல்லாம் அலசி எடுத்தாச்சு. அதாவது 3/4 காயெல்லாம் வெந்த பிறகு தான் கருவாடை சேர்த்துக்கணும். காய் சேர்த்ததுமே கருவாடெல்லாம் சேர்த்துறாதீங்க. ஏன்னா காய் வேகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் அந்த டைம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அது குக்கானதும், அதாவது ஃபுல்லாக குக்கானும் அவசியம் இல்லை. ஒரு 3/4 குக்கான பிறகு நீங்கள் கருவாடை சேர்த்துக்கலாம். கருவாடு வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். இன்னும் பாருங்கள், இந்த அளவுக்கு கொதி வந்த பிறகு நம்ம மறுபடியும் கருவாடு வேகிறதுக்காக லைட்டாக மூடி போட்டு வச்சிடலாம். இந்த குழம்புல மெயினாக அந்த பூண்டு மிளகும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக அதை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் செமையாக இருக்கும் டேஸ்ட்டு. அதாவது டிஃப்ரெண்ட்டான சுவையில் இருக்கும். எல்லோரும் வைக்கிற மாதிரி இல்லாமல் ரொம்பவே வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். இப்போ கருவாடு நல்லா உங்களுக்கு குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில், அதாவது லாஸ்ட்டில் குழம்பை இறக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி முட்டையை உடச்சி ஊற்றி அப்படியே மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அச்சோ குழம்பு அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். முட்டையை சேர்த்த பிறகு சுவையை வேறு லெவலில் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுடைய அதோட சுவையை உணர முடியும். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தகன்னு மின்னது பாருங்கள் கருவாட்டு குழம்பு. அப்பா, இந்த கருவாட்டு குழம்பு 2 நாள் வச்சு சாப்பிட்டா கூட அதே சுவையில் இருக்கும். டேஸ்ட் கொஞ்சம் கூட மாறாது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்னாலலாம் வெயிட் பண்ணவே முடியல. கருவாடு போட்டதுமே எப்படா குக் ஆகும், டக்குன்னு குழம்பு இறக்கி சாப்பிடுவோம் சொல்லிட்டு அந்த அளவுக்கு பொறுமை இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ஏன்னா குழம்பு கொதிக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே வீடெல்லாம் மணக்க அந்த கருவாட்டு குழம்பு வாசம் இருக்கே, அப்பா சொல்ல முடியாதுங்க. இந்த கருவாட்டு குழம்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இது போல் பல ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.